ஹலோ ஹாய் வணக்கம் நமஸ்காரம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டுபாக்கூர் FM 42.0. இது உங்க ஆர்ஜே கௌதம். இன்னைக்கு புதுசா ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பேரு கேக்குறதுக்கே கிளி கிளி கில்பான்சியாவா? ஆனா அதிகமா ஆசைப்படாத அறிவே. இந்த ப்ரோக்ராமுக்கு பின்னாடி ஒரு பெரிய குட்டி கதை இருக்கு. டைரக்டா ஜம்பிங் ஜப்பாங் டு தி ஸ்டோரி. இவ்வளவு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப நீங்க பாக்குறது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஷாட். இந்த முன்னாடிக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவர் யாருங்கிறத பார்ப்போம். பையன் பேரு அறிவு, கணினி பொறியாளர். இவனை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். WhatsApp has been bought by Facebook. ஹலோ உங்களை அதெல்லாம் கேட்கல. அறிவை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. He's a brilliant boy. He's a genius. Boring. He's a geek. மொக்க பையன் சார். சோ பேசிக்கலி அறிவு இஸ் அறிவாளி. இந்த வளர்ந்தும் வளராம இருக்கிற இவனுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, என்னதான் ஜட்டியை வெளியே போட்டு சூப்பர்மேன் மாதிரி சுத்தினாலும் எல்லாருக்கும் ஒரு நாள் பல்ப் எரியும், மணி அடிக்கும். This cat also want the milk. Wow. You'll never find as long as you live someone who loves you. ஐயோ போறாளே. ஐயோ கண்ணாடி. எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? யோசிப்போம். ஆடா பாவி, பக்கத்து வீட்லயே இருந்திருக்கா. இது தெரியாம எங்களையும் உன் கூட சேர்த்து ஊரெல்லாம் சுத்த வச்சிட்டியடா. காணோமே. வந்துடா. சூப்பர்டா. What? வரா. இன்னைக்கு எப்படியாவது இவகிட்ட பேசிடணும். ஹாய். வெயிட். ஹாய். Hi, I'm Richa. ஐம் அறிவு. Nice meeting you. நைஸ் மீட்டிங் யூ டூ. நல்ல BMW கார் மாதிரி இருக்க. உனக்கு யார் ரிக்ஷான்னு பேர் வச்சது? Okay, bye. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கா. அவன் எனக்கு வேணும். தெய்வமே, எப்படியாவது அந்த பொண்ணை என்ன லவ் பண்ண வச்சிடு ப்ளீஸ். என்னோட இந்த சின்ன ஆசையை மட்டும் நிறைவேற்றிடு. பவானி கைரேகை மற்றும் மனவாசகம். ஆஹா கல்யாணத்துக்கு, ஓஹோ வசதிகளுக்கு, அடடே உடல் நலத்துக்கு. உங்களது ஆசைகள் இங்கு நிறைவேற்றப்படும்.
எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ புகை போட்டு வச்சிருக்காங்க? தொண்டையெல்லாம் கரகரங்குது. என்னக்கா நீங்க 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டா வரீங்க? பயன்ட்டேன் தெரியுமா? தம்பி அறிவு, நீ வந்த வேலையை மட்டும் பார். தேவையில்லாததெல்லாம் இங்க பேசக்கூடாது. சரிக்கா. என்னதுக்கா அது? நல்லா இருக்கே. எங்க வாங்குனீங்க? கை வைக்காத. அதிர்ஷ்டசாலிங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை இப்படி நடக்கும். அடி மனசுல இருந்து ஆழமா மனப்பூர்வமா கண்ண முடி தானா பிணத்திட்டு இருக்காங்க. அது வேணும்னு கேட்கும்போது எல்லா கிரகங்களும் பேசாம ஓடிடலாம். ஒரே நேரத்துல செயல்பட்டா அந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அறிவு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உனக்கு இப்போ அந்த நேரம் வந்திருக்கு. என்ன வேணாலும் கேளு. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உன் ஆசை என்னன்னு நான் சொல்றேன். ரிச்சாங்கிற பொண்ணு உன்னை விரும்பணும் தானே உனக்கு ஆசை? எப்படிங்க? சான்ஸே இல்ல. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இரு இரு, உன்னை அந்த பொண்ணு எந்த அளவுக்கு விரும்பணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி தானே அவளுக்கும் இருக்கும். ஆமால. Hey. Put properly. என்னாலலாம் முடியாதுங்க. அவன் லவ் பண்ணா போதும். நல்லா யோசிச்சு சொல்ல அறிவு. யோசிச்சதுனாலதான் அவன் சொல்றேன். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போ. உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். இதான் நாங்க முன்னாடி காமிச்ச பின்னாடி ஷாட். இப்போ நான் அப்பிட்டு கிளைமேக்ஸுக்கு அப்புறம் ரிப்பீட். ஸ்டே டியூன்ட். அவனை லவ் பண்ணிடுவாளா? பண்ணிடுவா. ஒரே டென்ஷனா இருக்கே. உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். Oh my god! Oh, you're so cute. ஆசை நிறைவேறும்னு சொன்னேன். ஆனா இப்படி நாயா மாறினாதான் நிறைவேறும்னு சொல்லவே இல்லையடி. I love you so much. படம் முடிஞ்சே. இட்ஸ் தி டைம் ஃபார் கருத்து. பாயாசத்துல போடணும் நிறைய முந்திரி பருப்பு. பொண்ணு பின்னாடி சுத்தினா தேடி வரும் செருப்பு. அதுக்கு மேல ஆசைப்பட்டா லைஃப் நாய் பொழப்பு. சரி நேர்களே, இந்த கருத்தை பிரெயின்ல அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு ஜில் கதையோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கௌதம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டுவா FM 42.0.